ஹாய் வெல்கம் டு கோயம்புத்தூர் குக் ஹவுஸ் சேனல். ஓணம்னாலே அடப்பிரதமன் தான் ஸ்பெஷல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து அது அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இலையை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணி கட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் ஆல்ரெடி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாகு ஊற்றுனதுமே அது பிரிஞ்சு வந்துடும், ஒட்டி இருக்கிறது கூட பிரிஞ்சு வந்துடும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் அதுக்கு முந்திரியும் திராட்சையும் பொரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காயும் துருவி வச்சுருக்கேன், அதையும் பொரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாகவும் போட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி துருவி வச்சதையும் போட்டு எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ரெண்டாவதாக வடித்து எடுத்த பாலை ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு கொதி விட்டதும் ஏலக்காய் 4 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். அந்த பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு அடப்பிரதமன் ரெடி. சுவையான அடப்பிரதமன் ரெடி.